அது திரும்ப வராதுங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. எனவே அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயிலான விஷயங்களை நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் காணலாம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நபர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். நந்தி வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு செய்வது, மேலும் சிவபுராணத்தை கோயிலில் அமர்ந்து படிப்பது நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உற்சவம் அடைந்து காணப்படுகிறார். கூடவே சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே 2-9 கூடிய சுக்கிரன் ராசியில் மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக அமைந்துள்ளதால் இன்றைய தினம் உங்களது சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. கண்டிப்பாக திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இப்போ நீங்க முடிவு பண்ணிடுங்க. ஏப்ரல் அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பலன் இருக்காது. ஸோ இப்பவே நீங்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாள் முழுவதும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை இன்றைய தினம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது அல்லது அட்லீஸ்ட் விளையாட்டில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. எனவே அப்படி நீங்கள் செலவிடுறது மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நாளில் மாறாது, இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க. தினசரி உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் விளையாட முயற்சி பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாள் விளையாட கூட பரவாயில்ல. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு அது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. எனவே நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி அல்லது விளையாட்டுகளில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. இன்றைய தினம் நீங்கள் முதலீடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிதி இழப்பு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது வீட்டு பெரியவர்கள் அல்லது நல்ல தகுந்த சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம். இன்றைய தினம் அவர்கள் முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்ய முயற்சிப்பார்கள். இன்றைய தினம் ரொமான்ஸ் வாழ்வு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையுடன் இருப்பது நல்லது. கவர்ச்சிகரமாக நிறைய முதலீடுகள் பற்றிய திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்க கண்டிப்பாக அதில் கவனத்தை செலுத்த வேண்டாம். கூட்டு வியாபாரிகளுக்கு உங்களது கூட்டாளிகளிடமிருந்து சில எதிர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கான நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கிறது உங்க கையில இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது நல்லதுங்க. நேர மேலாண்மை இன்றைய தினம் கட்டாயமாக அவசியங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணி இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக கவனித்து செய்யுங்க. அப்படி செய்யலைன்னா தான் உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களால் உங்கள் வீட்டு வேலைக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கு உதவி செய்யலாம் நீங்கள் நினச்சாலும் அது முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களது மனம் கவர்ந்து உங்களது வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களது குழந்தைகளுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக புதிய தொழில் ஆரம்பிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்க காணப்படுகிறதுங்க சூழ்நிலைகள். எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை முதலில் மேற்கொண்டு முதல்ல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரெஸ்டாரண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நமது கன்னி டுடே ரெஸ்டாரண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரதுக்காக இப்போவே நமது கன்னி டுடே ரெஸ்டாரண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜ் அமைங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளஞ்சிவப்பு கலர். இன்னைக்கு உங்களுக்கு லைட் ரெட் கலர் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமைங்க.
மேலும் நம்பர் 2 இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உத்தியோக மாற்றம் நீங்கள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா, உங்க ஆபீஸ் வந்து மாற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது குறித்த விஷயங்களை நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அதிரடியாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையுங்க. உறவினர்கள் இன்று தினம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தாய்மாமன் வழியில் அவர்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கடன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு நெருக்கடியா இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. கடன் பிரச்சனைகள் குறையிறதுனால கொஞ்சம் மன நிம்மதியான நாளா இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஒரு நெருக்கமானவர்களிடம் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறது நல்ல ஒரு புரிதலை இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாகவும் உங்களுக்கு அமைப்பெறுது. எனவே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பயன்படுத்துறது நல்லது. இல்லை என்றால் அது உடைந்து போகவோ அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் கவனமாக கையாளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாதுங்கிறதுனால அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.